Hello my dear pasanga, my dear boys and girls, my dear soldiers. Audio கொஞ்சம் கம்மியா கேக்கும், வெயிட் பண்ணு, மைக்க மறந்துட்டேன். Tell me whether my audio and video is clear. மைக் பயங்கர கந்தரகோலமா சிக்கலா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. எஸ் அதுக்கு ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். Tell me whether the audio and video is clear. Good evening, good evening, good evening. Clear? Yes. உஷா கோபால் ஐடியா இருக்கு உங்கள் பேர் என்ன? ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட் டோட்டலாக. எஸ் சூப்பர். டுவெல்த்து சாப்டரா? 13th சாப்டர்லடா ராஜ், 12th ஷெடியூல் ஆயிருக்கு. ஓ அந்த 4th, ஓ அது நம்ம பழைய பெண்டிங் எடுக்காமல் இருக்கனாலையா? சரி செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன் எடுப்போமே அப்படின்னு அதை எடுத்தேன். சரி வேற அங்கே வந்து நம்ம பேசுவோம் என்னென்னு. 11th வந்து நான் பேசுகிறேன், என்ன பிரச்சனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஓகே 13 நான் அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்டர். அதெல்லாம் எப்படி மிஸ் பண்ணது என்னென்னமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம், சரியா? ஓகே குவார்டர்லியில் 100 out of 100. ஓகே வேறு லெவல் என்ன? எஸ் வர்ஷினி, குட் குட் குட். குட் ஈவினிங். எஸ் என்னாச்சு எனக்கு மெசேஜ் வரமாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருங்க, அது செக் இட் அவுட். எஸ் என்னடா அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. பைரவி ஆல்சோ 100. ஓகே சரிடா பசங்களா, எப்படி போயிட்டுருக்கு ஹாலிடேஸ்? எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா? ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அந்த கேப்பில் ஒரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் 𝑡மின்னல் பேட்ச் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்க, இன்னைக்கோட 𝑡மின்னல் பேட்சில் ஆஃபர் ப்ரைஸ் முடியுது. 98 தர்ஷினி, வர்ஷினி 100, தர்ஷினி 98, வேறு லெவல். குட் ஈவினிங், குட் ஈவினிங். எஸ் கத்தீஜா ஆல்சோ சென்டம். ஓகே நோ ஹாலிடேஸ், லீவே இல்லையா என்ன? ஓகே லீவே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கீங்க, சூப்பர். வீட்டில் படிக்க சொல்கிறாங்களா? ஆமாடா படிக்க தான் சொல்லுவாங்க, படிக்கணும்ல, படித்தா மட்டும்தான் நம்ம குட் பொசிஷனுக்கு போக முடியும், சரியா? ரெஸ்ட்டும் தேவை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் படிக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 10th 11th 12th நீங்கள் எல்லாமே நல்லா படிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம 6th 7th 8th சரியாக படிக்கலைனாலும் 10th 11th 12th நல்லா படித்தா மட்டும்தான். குறிப்பாக 10th, ஏன்னா 9th 10th பேசிக்ஸ் வச்சு தான் 11th 12th இருக்குது. நம்ம 9th படிக்கலைனாலும் பரவாயில்ல, 11th 12th நம்ம 10th 11th 12th நல்லா படிக்கணும். 11th பப்ளிக் இல்லைன்னு நம்ம விட்டுறக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்டடி மோட் ஆன் ஆல்வேஸ். ஓகே ஜெசிமா, ஓகே குட் குட் குட். சரியா? யாரெல்லாம் 𝑡மின்னல் இது வரைக்கும் 500 டார்கெட் 500 பேட்சில் ஜாயின் பண்ணலை, இன்றைக்கி மட்டும்தான், இங்கே பாருங்கள் எடிட்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, இன்றைக்கி மட்டும்தான் 199. சரியா? இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் தான். இது ஆக்சுவலாக 4000 இருந்தது, 199 199 இல்லை 1999. நான் மாற்றி சொல்லிட்டேன் பார்த்தியா? 1999. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அப்புறம் 12:01 நீ ரிஜிஸ்டர் பண்ணாலும் இட் வில் பிகம் 2499. இன்றைக்கே பண்ணிடுங்க, சரியா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 𝑡மின்னல் கிளாஸ் யூடியூப்லலாம் வராது, 𝑡மின்னல் கிளாஸ் யூடியூப்பில் வராது. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 𝑡மின்னலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? ஓகே யூடியூப்பில் எப்பயுமே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதில் வந்து அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் இருக்கும், அதனால தான். ஓகே ரைட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. 𝑚VSAT ரெஜிஸ்ட்ரேஷனில் நேம் மிஸ்டேக் இருந்தால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, தட் இஸ் கோயிங் டு பி நத்திங் இஷ்யூ இன் தட். ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம். 𝑚VSAT registration is still open
உனக்கு வேணும்னா இப்போ கூட நீ என்ன பண்ணலாம், MVSAT ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூ கேன் டூ இட். தே ஹவ் எக்ஸ்டெண்டட் 4ஆம் தேதி வரைக்கும் பசங்க ரிஜிஸ்டர் பண்ணட்டும்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால யூ கேன் யூஸ் இட். ரைட்டா? யூடியூப்பில் உங்களை கண்டுக்காமல் விட்டுருவாங்களோ? யூடியூப்பில் நாங்கள் கண்டுக்காமல் விட போகிறதுலாம் கிடையாது. யூடியூப்பில் அஸ் யூஷுவல் நாங்கள் எப்பயுமே என்ன நடத்துமோ அதை நடத்த தான் போகிறோம். அப்புறம் எதுக்கு சார் தீமின்னல் அப்படிங்கிறது அவனோட கேள்வியாக இருக்குது. தீமின்னலில் நீ எங்ககிட்ட பேசலாம். உனக்கு ஒரு டவுட் இருக்குது, இங்கே நீ கேட்குற ஊருப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய மெசேஜ் இருக்குது, நிறைய மூட்டைப்பூச்சி இருக்குது, உன்னோட டவுட்டோ அதெல்லாம் நீ கேட்க முடியாது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கலாம். உனக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக டெலகிராம் சேனலில் மெட்டீரியல்ஸ் யூடியூப்பில் இருக்கிறத விட அதில் அடிஷ்னலாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ நிறைய செஷன்ஸ் அண்ட் எல்லாமே ரீகால், அடிஷ்னலாக உனக்கு எல்லாமே ரீகால் பண்ண போகிறோம். பர்சனலாக நீ கூட பண்ணலாம், நீ என்கிட்ட பேசலாம் வீடியோ கால் ஆன் பண்ணி, அல்லது நீ என்ன பண்ணலாம், என்கிட்ட நீ உன்னோட மைக் ஆன் பண்ணி நீ டவுட் கேட்கலாம். அதுதான். ரைட்டா? வேதாந்துலேருந்து கால் பண்ணி MVSAT ஆன்லைன் அவைலபிள்னு சொன்னாங்களா, லிங்க் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் இன்னும் சென்ட் பண்ணலையா? சரி, நீ ஆஃப்லைனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதான் சொன்னேன்ல, நீங்கள் ஆஃப்லைனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் தான், நிறைய பேர் பண்ணிவிட்டு இல்லை நம்ம வந்து ஆன்லைனில் எழுதலான்றது சொன்னால் தான் உனக்கு ஆன்லைனுக்கு மாற்றுவாங்க. அதனால் ஆஃப்லைனில் நீ ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. தீமின்னல்லாம் என்ன அப்படின்னா வேதாந்தோட பெய்டு கோர்ஸ். ஸோ 1,999க்கு நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீ ஜாயின் பண்ணனா உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், எண்ணில் அடங்காத பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? ரைட்? ஓகே. MVSATலாம் வீட்டில் வேணான்னு சொன்னாலும் சண்டை போட்டு எழுதிடு. சரியா? தீமின்னலுக்கு நீ யோசிக்கிறதுக்கு இன்றைக்கி நைட் வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்கும் உன் வீட்டில் பேசுகிறதுக்கு. 12 மணிக்கு அப்புறம் 2,500 மாறிடும். ஒரு மாத ஃபீஸ் இல்லைடா, ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். அடுத்து இருக்க 6 மாதத்துக்கு நீ வெளியே டியூஷன் படித்தேன்னா ஒரு மாதத்துக்கு 1,500 வச்சாலும் அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 9,000 to 10,000 வந்துடும். இங்கே ஒரே ஒரு தடவை ஃபீஸ் பே பண்ண போகிற ஒட்டுமொத்த 6 மாதத்துக்கும். சரியா? சரி, ரைட். ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, we are going to learn a new chapter, that is chemical reactions. Right? Types of chemical reactions. Right? Types of chemical reaction. Okay? Types of chemical reactions. யாருக்கெல்லாம் chemical reactions பற்றி ஒரு ஐடியா இருக்குது? ஸோ நம்மளோட மிட் டர்ம் டெஸ்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இது. ஸோ இந்த தடவை we have updated a different, இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்த 40 நாள் செகண்ட் மிட் டர்ம் எப்படி டார்கெட், எக்ஸாம் வரும், முடியும், லீவ் வரும், அதெல்லாம் ஓகே. பட் we always go for the public. நாங்கள் எப்பயுமே பப்ளிக் தான் நம்ம எய்ம் பண்ண போகிறோம். ஸோ we are also trying you for the public exam only. ஸோ பப்ளிக்கு எய்ம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்ஸ் பண்ண போகிறோம். கெட் ரெடி. போன தடவை உனக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியல. அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு அது வந்ததுக்கப்புறம் we will do it. ரைட்டா? ஓகே. யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலில் போகிறவங்களுக்கு இது நடத்திட்டாங்களா? 12th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி ஷாவணி மேம் லைவ் வரும். ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணியிருந்தாங்கல்ல, இட் வில் கம். சரியா? மேம் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு she will be attending, she will be just taking the class. வெயிட் பண்ணுங்கள், அட்டன் கிளாஸ் வரும். இன்றைக்கி இல்லை அப்படின்னா அடுத்த டேட் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க, அன்றைக்கி பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே. இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? ஓகே. 65 out of 75. எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க? அப்போ கட நீ ஈஸியாக பார்த்துடலாமா? நம்ம ஈஸியாக இந்த சாப்டர் படிச்சிடலாமா? ரைட். நிறைய பேரோட ஸ்கூலில் இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்க்கலாம். ரைட்டா? டுமாரோ ஸ்கூலா? ஓகே, தர்ஷினிக் டுமாரோ ஸ்கூல். சரி, ரைட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். we will go with the introduction. நம்மளை சுற்றி நம்மளோட டேட்டோட லைஃப்பில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ரூமில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? உங்களை சுற்றி ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இஸ் there any chemical reactions going around in your room? Yes or no? Okay. Sangeeta, Sundaram Sangeeta, 45 out of 75. Good. Chemical reactions is happening or not? உங்கள் ரூமை சுற்றி. Okay. Varshini saying there is a reaction going on. அப்படியா? என்ன ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு? வாட் இஸ் தட் ரியாக்ஷன்? எனி ரியாக்ஷன்? ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா? அப்படி நடந்துகிட்டு இருக்கா என்ன ரியாக்ஷன் சொல்ல முடியுமா? என் ரூமில் பயங்கரமான ஒரு முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலை அப்படின்னா நான் முன்னாடி நின்று பேசிகிட்டே இருக்க மாட்டேன். அந்த ரியாக்ஷனால தான் நான் உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் நான் ஸ்வாயிங் அப்படின்னு மயக்கம் மட்டும் விழுந்திருப்பேன். வாட் இஸ் தட்? என்னோட ரெஸ்பிரேஷன். ரைட்டா? என்னோட ரெஸ்பிரேஷன். நான் மூச்சு விடுறேன்னு தெரியுமா? இட் இஸ் ஆல்சோ எ
கெமிக்கல் ரியாக்ஷன். நார்மலாக என்னோடய ரூமில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது நம்ம ரூமில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் டோட்டலி அ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ரைட்டா? கெமிஸ்ட்ரி மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் கெமிக்கல் ரியாக்ஷன். நீ கெமிஸ்ட்ரினாலே அங்கே என்ன தான் இருக்க போகுது? கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி எழுதணும், அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம எப்படி படிக்கிறது, அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, நம்ம டெய்லி ஒரு சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், வெயிட்டு தூக்குறது, யோகா, படிக்கிறது, ஓடுறது, எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா we need energy. ஸோ அப்போ இந்த எனர்ஜி யார் கொடுக்க போகிறா? who is the person going to give that energy? யார் நமக்கு அந்த எனர்ஜியை கொடுக்க போகிறா? அவர் ஃபுட் என்ன பண்ண போகுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அந்த ஃபுட்லேருந்து என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? there is going to be a chemical reaction going on in our stomach which produces energy. 𝑚𝑣𝒂𝒃 live stream already 𝑚𝑣𝒂𝒃 revision முடிச்சாச்சுடா. there is no more 𝑚𝑣𝒂𝒃 revision. சரியா? ரைட்? ஓகே. எனர்ஜி ஃபார்ம். where do we get the energy from? எங்கேருந்து கிடைக்க போது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் என்ன நடக்குது? வாட் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் தி கெமிக்கல் ரியாக்ஷன்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன நடக்குது பார்க்கலாமா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன நடக்குது பாரு. ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டிங் மாலிகூல்ஸ், அதாவது ரியாக்டிங் மாலிகூல்ஸ். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த சாப்டர் நீ படித்தாதான் இதுக்கு அடுத்த சாப்டர்ஸ் 11th 12th உனக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த சாப்டர்லேருந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட அவுட்புட் எப்படி இருக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி எழுதணும், அதிலிருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம், சிம்பிளாக நம்ம பாட்டுக்கு கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் மீத்தேன் அந்த மாதிரி நம்ம எழுத முடியாது. அதில் எழுதுகிறப்பையும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ரைட். புக் பேக் கொஷின்ஸ் பாடம் நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் டீச் பண்ணுறேன். ரியாக்டிவ் மாலிகூல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். ரைட்டா? ஆட்டம்ஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்டண்டில் இருக்கக்கூடிய மாலிகுலோ அல்லது எலமெண்ட் ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் அ நியூ மாலிகுல். ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். என்ன பண்ணுறேன் நான்? A + Bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க பேர் என்னதுப்பா? தே ஆர் கால்ட் அஸ் ரியாக்டன்ட். அது ரொம்ப முக்கியம். யார் ரியாக்டன்ட்டு? ரியாக்டன்ட்லேருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? C + Dன்னு புதுசாக 2 பேர் கிடைக்கிறாங்க. ரைட்டா? திஸ் இஸ் கால்டு ப்ராடக்ட். ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டு கிடைக்குது. ரைட்டா? ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள், ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க கெமிக்கல் பாண்ட்ஸு அல்லது இவங்க AB இருக்காங்களா, இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு பிரேக் ஆகி புதுசாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகலாம். அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷனில் நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பாண்டு பிரேக்கிங் அப்சார்ப்ஸ் எனர்ஜி. முக்கியமான சென்டென்ஸ். ரைட்டா? நல்ல கவனி. திஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் 11th 12th நீட் JEE எல்லாத்துலேயும் இது உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? நீட் JEE எக்ஸாம் எல்லாத்துலேயும். பாண்டு பிரேக்கிங். இப்போ இந்த பேனாவை உடைக்கணும்னா எனக்கு என்ன தேவை? இந்த பேனாவை உடைக்கணும் அப்படின்னா இதுமாரி நான் என்ன பண்ணணும்? ஃபோர்ஸை அப்ளை பண்ணணுமா? ரைட்டா? இதில் நான் அப்ளை பண்ணுவேன், ஃபோர்ஸை அப்ளை பண்ணணுமா? என்ன டவுட் சொல்லுங்கள்? பாண்டு பிரேக்கிங்கில் என்ன டவுட் சொல்லுங்கள்? இப்போ நான் இந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுது? பாண்டு பிரேக்கிங்கில் இந்த பாண்டு வெளியே இருந்து எனர்ஜியை வாங்கிக்குது. இட் இஸ் கெட்டிங் தட் எனர்ஜி, இட் இஸ் அப்சார்பிங் எனர்ஜி. எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறதுனால தான் பாண்டு பிரேக் ஆகுது. நல்லா கவனிங்க. நிறைய பேர் உடஞ்சி போயிடுச்சுன்னா இப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சிருவாங்க. இட் இஸ் நாட் தட். பாண்டு பிரேக் ஆகணும்னா எனர்ஜி கொடுக்கணும். நான் கொடுக்குற எனர்ஜியை யார் வாங்கிக்கிறா? இந்த பாண்டு வாங்கிக்குது. ஸோ அப்போ பாண்டு அப்சார்ப்ஷன். எங்கெங்கெல்லாம் பாண்டு பிரேக் ஆகுதோ, whenever bond breaking happens, it absorbs energy. Whereas bond formation releases energy. Bond formation என்னது? அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? 2 பேரும் நல்லா ஒட்டிக்க போகிறாங்க. ஸோ ஒட்டி ஜாலியாக இருக்காங்க. அவங்க ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஹாப்பினஸ் தான் அது எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது. whenever the bond formation, பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, அவங்களே அட்டாச் ஆகிடுவாங்க. நார்த்து சவுத்து போல் இருக்குது. நார்த்து சவுத் போல் மேக்னெட்டை பக்கத்தில் வந்தால் அதுவாக ஒட்டிக்குமா? அதுக்கு எனர்ஜி தேவையில்லை. அந்த மாதிரி தான் பாண்டு ஃபார்மேஷன் இஸ் அ எனர்ஜி ரிலீஸிங். ரைட்டாக? பாண்டு ஃபார்மேஷனில் எனர்ஜி இஸ் ரிலீஸ். பசங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கவனமாக இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எங்கே அப்சார்ப் பண்ணுது,
எங்கே ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். அதை கவனமாக மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். எங்கே ஓடுது, எங்கே பண்ணுதுன்றது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சூப்பர். நெக்ஸ்ட். ரைட். இப்போ தான் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது, எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை we can represent it. ஒரு ரியாக்ஷன் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் பார்க்கலாமா? ஒரு ரியாக்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு. எஸ், shall we go for representation, how to represent it? பார்க்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம். ரைட். கெமிக்கல் ரியாக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா கவனி, இதுதான் கெமிஸ்ட்ரியோட பேசிக். நிறைய பேர் கெமிஸ்ட்ரி டீச்சரை பார்த்தாலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? சார், மேம், இந்த ஈக்குவேஷன் எப்படி படிக்கிறது, இந்த ஈக்குவேஷன் எப்படி படிக்கிறது, ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் யாருமே அப்படி சொன்னதே கிடையாது. எப்பயுமே என்ன அப்படின்னா, அவனுக்கு நான் அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன், அதை சொல்லி கொடுத்துருவேன். நான் எப்பயுமே யாரையுமே ஈக்குவேஷன் படிக்கவே சொல்ல மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேஷனை என்னோடய பசங்க எல்லாம் சூப்பராக எழுதிடுவாங்க. ரைட்டா? ஜென்ரலாக எந்த கெமிஸ்ட்ரி டீச்சரையும் கெமிஸ்ட்ரி மேம்கிட்டையும் உனக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளு, இல்லை கெமிஸ்ட்ரியில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டால் முதல் கேட்குற கேள்வி என்னது? ஈக்குவேஷன் எப்படி மனப்பாடம் பண்ணுறது, ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, மனப்பாடம் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நல்லா கவனி, ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாத, ஈக்குவேஷனை படிக்காத, அதுக்கு பதிலாக தியரி பார்ட். உனக்கு தியரி பார்ட்டில் நீ ஸ்ட்ராங்காக இருந்த, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தியரியில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புக்லேயும் எல்லா இடத்துலையுமே உனக்கு தியரியில் கொடுத்துருப்பாங்க. அந்த தியரியை நீ எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறியோ, தியரி தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நல்லா கவனிங்க. when methane reacts, மீத்தேன் என்னது? CH4. உனக்கு அது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீ வந்து போக போக படிச்சுரு. இப்போ படிக்கலன்னா இப்போ படிச்சுக்கலாம். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா? மீத்தேன் ஃபார்முலா என்னது? மீத்தேன்னா CH4 ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். மீத்தேன் யாரோட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? இட் ஃபார்ம்ஸ் மீத்தேன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். சரியா? ஓகே ரைட். அப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் எழுதுவோம். மீத்தேன் சொன்னாங்களா? மீத்தேன் என்ன ஃபார்முலா? CH4 ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். இந்த இடத்துல உனக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ஆக்சிஜன் எப்படி எழுதுறது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜனை ஓன் எழுதுவோம். ஆக்சிஜன் இயற்கையில் ஓன்ற கண்டிஷனில் இருக்காது, எப்பயுமே O2ங்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ படிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் இருக்க எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக இதை அப்ரோச் பண்ணிடலாம். ரைட்டா? ப்ரொடியூஸ் அல்லது ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. என்ன ஃபார்ம் பண்ணுதா? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா என்னதுப்பா? CO2. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா என்னது? CO2 ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் பண்ணுது H2O. ரைட்டா? நான் ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணலை, நான் சிம்பிளாக தியரியை தான் படித்தேன். ரைட்டா? இதுதான் என்னோட தியரி. இந்த தியரியை நான் படிச்சுட்டேன் அப்படின்னா ஈக்குவேஷனை ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டேன். மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இது எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருந்தாலும் சரி, நீ இதை என்ன பண்ணிடலாம், இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக ரியாக்ஷன் எழுதிடலாம். பாருங்கள், மீத்தேன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் கிடைக்குது. ஃபார்முலா எழுதியாச்சு. தட்ஸ் இட். ஈக்குவேஷன் எழுதியாச்சா? ரைட். இதுக்கப்புறம் இதில் என்ன அப்டேட் பண்ணணும்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக். ரைட்டா? அந்த பேசிக்கை நம்ம இப்போ பார்த்துட்டோம். சரி, அடுத்து how are chemical reactions represented? அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது? ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஈக்குவேஷன் அங்கே பேலன்ஸ் ஆகிருக்கா ஆகலையா? இந்த இதில் ரைட். ஓகே, இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலை. கரெக்ட் 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 தர்ஷினி, தட்ஸ் குட். ரைட்டா? இது எழுதிட்டோமா? இது எழுதினதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும். ரைட்டா? இது எழுதினதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம். ஒரு கார்பன் பேலன்ஸ்டாக இருக்க பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் 4 இருக்குது, ஆனால் எங்கே பாருங்கள் 2 ஹைட்ரஜன் இருக்குது. நீ இப்படி வரிசையாக பார்க்கணும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே வரணும். கவனமாக பாரு. கார்பன் 1 இருக்குது, இங்கேயும் கார்பன் 1 இருக்குது. ரைட். இங்கே ஹைட்ரஜன் 4 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது. இங்கே நீ ஏதாவது முன்னாடி சேஞ்ச் பண்ணால் கார்பனும் மாறிடும். அதனால் இதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு இதை இப்படியே வச்சுக்கலாம். 4 ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி ஒரு 2 போட்டேன்னா 2 × 2 4 ஹைட்ரஜனாக மாறிடுமா? 4 ஹைட்ரஜனாக மாறிடுமா? ஸோ தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு, CH4 வந்துருச்சு. ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன். இல்லை ரியாக்டன்ட் சைடு பாரு, இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, ஒரே ஒரு 2 ஆக்சிஜன்.
2 O இருக்குது, இங்கே 2 O, இதில் வேறு 2 O இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஆக்சிஜனுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 போட்டுருங்க. ஸோ நீ இந்த மாதிரி 2 பக்கமும் கம்பேர் பண்ணாலே ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா, சிம்பிளாக பேசிக்காக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி நீ பண்ணனா என்ன பண்ணலாம், நீ ஈஸியாக பண்ணிச்சு. ரைட்டா, ரைட். ஸோ இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இதில் என்னென்னலாம் இருக்குது. ரைட்டா, ஜென்ரலாக ரியாக்டன்ட் யார், ப்ராடக்ட் யாருன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். அதை தாண்டி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளுக்கு என்னென்னலாம் ரெப்ரசன்ட் பண்ணது பாருங்கள். ஹியர் கம்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா, ஸோ இனிமேல் நீங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுகிறப்பலாம் இப்படி கீழே பார்ப்ப குட்டி குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில் ஜி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த ஜி ரெப்ரசன்ஸ்? ஜி அப்படின்னு நீ எங்கேயாவது பார்த்தனா என்ன அர்த்தம், தட் இஸ் கேஸியஸ் ஸ்டேட்டு. என்ன ஃபேஸில் இருக்குது, எல் பார்த்தா அப்படின்னா லிக்விடு, எஸ்ன்னு பார்த்தனா அது என்னது சாலிடு, இது போக இன்னொன்று இருக்குது ஏக்யூ அப்படின்னு, அது அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன், அக்வஸ் சொல்யூஷன் என்னது, வாட்டரோட கலந்துருக்குன்னு அர்த்தம். வாட்டரோட கலந்துருந்தால் தான் நம்ம அதை அக்வஸ்டு சொல்யூஷன் சொல்ல போகிறோம். வாட்டரோட கலந்துருக்கு. இப்போ பாருங்கள், மீத்தேன் ஒரு கேஸு, ஆக்சிஜனும் கேஸு, கார்பன் டை ஆக்சைடும் கேஸு, வாட்டரும் கேஸாக கிடைக்குது. அப்போ இந்த ரியாக்ஷனோட அவுட்புட், ரியாக்டன்ட்டும் எல்லாருமே கேஸியஸ் ஃபேஸில் இருக்காங்க, ரியாக்டன்ட்டில் இருக்க எல்லாருமே கேஸியஸ் ஃபேஸில், ப்ராடக்டில் இருக்க எல்லாருமே திரும்ப கேஸியஸ் ஃபேஸில் இருக்காங்க. இப்போ வாட்டர் எப்படிப்பா கேஸில் இருக்கும், வாட்டர் எப்படி கேஸாக இருக்கும், வாட்டர் எப்படி கேஸாக இருக்கும்? எஸ், நிவா ஜெயா, குட் குட் குட், தட் இஸ் குட். ஸோ நிவா ஜெயா ஐக்யூ ஃபார் அக்வஸ் சொல்யூஷன். அன்ஷிகா, that is good. H2O2 is also a gas. எப்படி? யாரா? rabbit. Surabhi, very good, very good. Maya, good good. That is evaporate ஆயிடுச்சு, water vapor மாறிடுச்சு. water vapor is in gaseous state. Steam, very good, very good, super. Damodaran, yes yes. Sahil, Shu, Dinesh, Rukesh, good 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 good. Varshini, very good. Good. Okay, gas, liquid, solid, aqueous. Right? Okay, right. Super. வேற லெவலா. ரைட், இதெல்லாம் நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, பார்த்தியா? எஸ்னா சாலிடு, லிக்விடு, கேஸு, அக்வஸ். இங்கே பாரு, பொட்டாசியம் 2K என்னது, பொட்டாசியம். பொட்டாசியம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. வேறஸ் வாட்டர் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட்டு. அவுட்புட்டில் KOH, பொட்டாசியம் வாட்டரில் மிக்ஸ் ஆகி என்ன ஆகிடுச்சா, எனக்கு இது ஒரு அக்வஸ் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. வாட்டர் இஸ் அ கேசியஸ் ஸ்டேட், வாட்டர் இஸ் இன் கேசியஸ் ஸ்டேட். ரைட்டா, வாட்டர் எப்படி இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. கரெக்டாக புரிஞ்சுதா? எஸ், குட் குட் குட், சூப்பர், வெரி குட் பசங்க. ஓகே, ஹியர் கம்ஸ் இந்த சாப்டரோட அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இதிலேருந்து தான். ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ரைட்டா? H2 not H2O. என்னது H2 not H2O? இங்கே H2 தானே இருக்குது, இங்கே தானே KOH இருக்குது, கரெக்டு தானே? KOH இஸ் அ பேஸ். ஆமாம், KOH இஸ் அ பேஸ். ஏன்னா KOHலேருந்து OH மைனஸ் வெளியே வரும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ பேஸ். சரியா? ரைட். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, வாட் ஆர் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி யூ செட் வாட்டர். சரி, ஓகே, அங்கே ரைட்டாக இருந்திருக்கும், கரெக்டாக. H2 மீன்ஸ் H2னா வாட்டர் இல்லைனா, H2னா தான்டா வாட்டர். இங்கே நான் மேபி தப்பாக சொல்லியிருப்பேன். ரைட். ஓகே ஓகே, ரைட். இங்கே தப்பாக சொல்லிட்டேன். இதை காட். ஹியர் இட் இஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இஸ் இன் கேஸ். இங்கே H2O தான் லிக்விட். ஹைட்ரஜன் இஸ் இன் வாட்டர். ரைட். சரி, நான் தப்பாக சொல்லிட்டேன், விட்டுருங்க. ரைட்டா, ஐ ஜஸ்ட் மேட் அ மிஸ்டேக். H2 இஸ் அ கேஸ், ஹைட்ரஜன் கேஸ். It is hydrogen gas. Types of reaction நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன். பேர்லே மீனிங் இருக்குது. காம்பினேஷன் என்னது, ஒன்றா சேர்றாங்க. காம்பினேஷன் ஒன்றா சேர போகிறோம். யார் ஒன்றா சேர போகிறா? எங்கிட்ட 2 ரியாக்டன்ட் இருக்க போகுது. ரைட்டா? எங்கிட்ட என்ன இருக்குது,
ரெண்டு ரியாக்டன்ட் இருக்குது. ரெண்டு ரியாக்டன்ட் என்ன அப்படின்னா ஏபி அப்படின்னு, இவங்க ரெண்டு பேர் கம்பைன் ஆகி எனக்கு புதுசாக ஒன்று கொடுக்க போகிறாங்க. தட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன். 2 or more reactant, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ரியாக்டன்ஸு, 2 or more reactants combine to form a compound, புதுசாக ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது, எக்ஸாமில் அதை தான் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் சிந்தசிஸ் ரியாக்ஷன் அல்லது காம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தான் கேட்பாங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன்னு சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? ஓகே ரைட். வர்ஷினி சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இதோட எக்ஸாம்பிளில் இருக்குது, அடுத்த எக்ஸாம்பிளில் இருக்கும், நான் அப்போ சொல்லித்தரேன் லிக்விடுக்கு அக்வஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னு. சரியா? ரைட். சிந்தசிஸ் ரியாக்ஷன் அல்லது காம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஏபி கிவ்ஸ் ஏபி, ஏபி சேர்ந்து என்ன பண்ண போகுது, எனக்கு ஏபி அப்படின்னு கொடுக்க போகுது. ரைட்டா? ஓகே. எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் கேஸ் கம்பைன்ஸ் வித் chlorine gas to form hydrogen chloride. பாரு, ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன் என்ன பண்ணுதான், குளோரின் கேஸோட ஈக்குவேஷன் பார்த்தியா? நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு, நம்மளுக்கு என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் ரெண்டு பேரும் என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட அவுட்புட் ப்ராடக்ட்டும் என்ன ஸ்டேட்டில் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. தட் இஸ் HCl. ரைட்டா? தட் இஸ் HCl. ரைட்டா? ஓகே. எஸ். ஹூ இஸ் ராபிட்? ராபிட்டோட பேர் என்ன? இஸ் கிவிங் குட் ஆன்சர்ஸ். குட். ஹி ஆர் ஷி, ஐ டோன்ட் நோ. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வேப்பர் டென்சிட்டிலாம் ஃபஸ்ட் சாப்டருக்கு உரியது, அதெல்லாம் ஆல்ரெடி நடத்திட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள், அதில் இருக்கும். மாயா அதில் பாருங்கள். இல்லை அப்படின்னா ஹாஃப் இயர்லி ரிவிஷன் அப்போ திருப்பி சொல்லித்தருவேன், அப்போ தான் வரும். அது வரைக்கும் ஊடால நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் மோகன் நியூ ஸ்டூடெண்ட்டா? குட். வேறு லெவல். வெரி குட். நெக்ஸ்ட்டு டீகம்போசிஷன். ஃபஸ்ட்டு கம்போசிஷன், இப்போ எனக்கு காம்பினேஷன் அல்லது கம்போசிஷன். இப்போ டீகம்போசிஷன் அப்படின்னா என்னது, பிரேக் ஆகும். அப்படியே இந்த ரியாக்ஷனை நம்ம ரிவர்ஸில் சொல்லிக்கலாம். ஏபி சேர்ந்துருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உடையிறாங்க. ஏபி உடஞ்சி எனக்கு என்ன பண்ணுறாங்க, A+Bன்னு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள், a single compound, ஒரே ஒரு காம்பவுண்ட், a single compound splits into 2 or more simpler substance. ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சின்ன சப்ஸ்டன்ஸாக உடைய போகுது. அதுதான் என்னது இங்கே சிங்கிள் காம்பவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன். கரெக்டாக ஆப்போசிட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், போன தடவை எழுதின எக்ஸாம்பிளை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். நம்ம எழுதலாமா? யூ கேன் ரைட் இட் அவுட். யாரும் உனக்கு தப்பே பண்ண மாட்டாங்க. கவனி, நான் என்ன சொல்கிறேன்னு ரியாக்ஷன் எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாரு. HCl கேஸாக இருக்குது, ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுது, எனக்கு H2 கேஸ். ஏன்னா H கேஸாக இருக்காது, வெளியே வரப்போ எப்பயுமே ஹைட்ரஜன் கேஸியஸ் மாலிகுலாக இருந்தாங்கன்னா ரெண்டாக தான் இருப்பாங்க. H2 கேஸ் ப்ளஸ் Cl2 கேஸ். இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணுமா, இவங்களும் ரெண்டு இருக்காங்க, அப்போ முன்னாடி ஒரு 2 போட்டுருங்க. ரைட்டா? ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ். ரைட்டா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் நம்மளும் படித்தாச்சு, எதையுமே பெருசாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ரைட்டா? ஓகே ரைட். சரியா? ஓகே. 3 மெயின் கிளாஸஸ் ஆஃப் டீகம்போசிஷன். இந்த டீகம்போசிஷன் என்ன அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கான். அதுக்கடுத்து ஃபர்தராக ரைட்டா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கான். அது என்னன்றதை பார்க்கலாம். ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ பார்க்கலாமா? ரைட். பாருங்கள், என்னது ஒன்று தெர்மல் டீகம்போசிஷன். தெர்மல் மீன்ஸ் என்னதுப்பா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தெர்மல்? தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா applying heat. We are just going to apply heat. நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? ஹீட் அப்ளை பண்ண போகிறோமா? we are going to apply heat. yes super. we are going to apply heat அப்ளை பண்ணுறது மூலமாக உடையுது. இவங்க ரெண்டு பேரும் உடையிறாங்களே, இவங்களை உடைக்கிறது ஏன்னா we have seen that இந்த செஷனோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பாண்ட் பிரேக்கிங்க்கு என்னவா தேவை? பாண்ட் பிரேக்கிங்க்கு என்னது? we need some energy, it absorbs some energy. அப்போ ஹீட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு பாண்டு பிரேக் ஆகுது. ஸோ அதனால் டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம எனர்ஜியை கொடுக்கணும். அந்த எனர்ஜியை வாங்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? உடஞ்சி பிரிஞ்சு போவாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் என்னது? பை பாசிங் கரண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஒன் பாருப்பா, ஃபோட்டோ டீகம்போசிஷனா. எனக்கு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி டீகம்போஸ் ஆகும்?
how the decomposition will occur by taking photo. What is this photo represents here? இங்க photo என்ன represent பண்ணுது? Come on, super guys, super. Yes, it is light. Very good, light. It is light. ரைட்டா? light. பார்க்கலாமா? இப்போ இந்த மூணு क्वेश्चनக்கு எக்ஸாம்பிள் இது ஒவ்வொரு 2 மார்க். ரைட்டா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்லைட்ல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு 2 மார்க்கா இருக்க போகுது. ரைட். Thermal decomposition. The reactant decomposed by applying heat. Right? By applying heat. On heating mercury 2 oxide. Pa, enapa idu? What is this mercury 2 oxide? In the 2 enna represent பண்ணுது? What does this 2 represents? The 2 எதை represent பண்ணுது? Mercury 2 oxide என்னது? What is this mercury 2 oxide? What is this 2? What is this 2? 2 எதை represent பண்ணுது? Any idea? Do you have any idea? Yes, absolutely. Shahinsu, right? Shahishnu. Yes. டே உன் பேர் வேறு ஏதோ ஒன்று சொன்னீங்க இல்லையா? இதுதான் உன் பேரேவா? ஷான் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபுல் பேர் சொல்கிறதுக்குள்ள முடிஞ்சு பேர். ரைட்டா? வாட் இஸ் தட்? என்ன அவ்வளோதான்? நான் மீதி இருக்கவங்களுக்குலாம் தெரியலையா? Mg2O அதெல்லாம் ஓகே ரைட்டு. வாட் இஸ் தட் 2? அது என்ன பண்ணுது? எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜி இல்லைங்க, மெர்க்குரி தானே இருக்குது. HgO. ரைட்டா? இங்கே நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெர்க்குரி 2 ஆக்சைடு தானே, HgO. இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிறதா. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 11th படிப்போம். ரைட்டா? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ரைட்டா? ஓகே ரைட். HgO இங்கே என்ன சொல்கிறாங்க? இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கான், இது -2. அதை தான் இந்த 2 ரெப்ரசன்ட் பண்ணுது. சார் என்னது சார்? +2னா என்ன, -2னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் +2 and -2? HgO இருக்குது. இந்த HgOவில் மெர்க்குரி +2ல் இருக்குது, ஆக்சிஜன் -2ல் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தட் மீனிங்? இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மெர்க்குரிக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்டு ஏற்பட்டுச்சுல, இந்த பாண்டு எப்படி ஏற்பட்டிருக்கான்? 2 எலக்ட்ரான் மூலமா. இந்த 2 எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு? மெர்க்குரி 2 எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுத்து அவங்க கூட பாண்ட் ஆயிருக்கு. ரைட்டா? மெர்க்குரியில் இருந்து 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு, அதான் லாஸ், எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு. அதனால தான் +2. எலக்ட்ரான் கெயின், மைனஸ் சார்ஜ் அதிகமாகிடுச்சு, மைனஸ் சார்ஜ் எலக்ட்ரான் அதிகமாக வந்துச்சா, அதனால -2. ரைட்டா? -2. சரியா? -2. 2 எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? எம்பிசார் டைமிங் காலையில் 9:30க்கு நீங்கள் போயிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அங்கே ஹால் டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதனால் 9:30க்குலாம் போயிடுங்க. சரியா? ஓகே. வெரி குட் சூப்பர். ரைட். சரியா? அப்போ என்னது 2, அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மெர்க்குரி 2 ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர். சரியா? இஸ் டீகம்போஸ்டு இன்டு மெர்க்குரி அண்ட் ஆக்சிஜன் கேஸ். அப்போ என்ன வரும்பா? மெர்க்குரி அண்ட் ஆக்சிஜன் கேஸா? HgO. ரைட்டா? HgO சாலிடாக இருக்குது. மெர்க்குரிக் ஆக்சைடுங்கிறது ஒரு சாலிடாக இருக்க போகுது. இது என்ன ஆக போகுது? எனக்கு மெர்க்குரியாக மாறப்போகுது. மெர்க்குரி எப்படிப்பா இருக்கும்? மெர்க்குரி இஸ் த லிக்விட் ஆர் சாலிடுப்பா. ஆக்சிஜன் கேஸாக இருக்குன்னா O2ஆக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரி, மெர்க்குரி வந்து கேஸா சாலிடா? உனக்கு என்ன டைம் வருது அதை பாரு. சாரி, ஓகே வெயிட் பண்ண. உனக்கு என்ன டைம்? என்ன நிறைய ஸ்லாட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்லாட் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அது ஸ்லாட் 1ன்னு. அதனால் உனக்கு என்ன ஸ்லாட் வந்திருக்கோ அந்த ஸ்லாட்டுக்கு போ. சரியா? உனக்கு அட்மிட் கார்டு வரும், அதில் என்ன ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கோ அந்த டைமிங் போ. சரியா? அப்புறம் ஏன்டா கேட்குற? ஐயோ உனக்கு தான் வந்திருக்கலடா. உனக்கு என்ன டைம் வருதோ அந்த டைமுக்கு போங்கடா. நான் மாற்றி சொல்லிட்டேன்டா. நான் 10 மணி காலை உனக்கு முன்னாடி நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். ரைட்டா? மதுரை பிரான்ச்சுக்கு வந்தேன்னா ஃபுல் டே நான் இருப்பேன், உன்னை பார்த்துட்டு. உனக்காக யாரெல்லாம் எங்கெங்கே போவாங்கன்னு தெரியுமா? எந்தெந்த டீச்சர்ஸ் எங்கெங்கே போகிறோன்னு தெரியுமா? நாங்கள் எல்லாம் உன்னை பார்க்க வரோம். நீங்கள் யாராவது வரீங்களா? யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர போகிற சொல்லு பார்க்கலாம். கடைன்னு யாரெல்லாம் வர போகிறேன்னு? எஸ்
இரு நான் சொல்கிறேன். நாங்கள் யார் யார் எங்கெங்கே வரோன்னு உனக்கு சொல்கிறேன் டக்குன்னு. எங்கடா அது? நான் அன்றைக்கி சொன்னேன், அது யார் யார் பார்த்தேன்னு தெரில. எஸ், வி ஆர் ஆல் கம்மிங். மதுரை. ஹரிணி மதுரையா? ஓகே. யார் யாரெல்லாம் மதுரை? மதுரைக்காரங்களாம் வந்துடுங்க, நான் தான் மதுரையில் இருக்க போகிறேன். ஓகேவா? ரைட். ஸோ எம்பி சாட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. ஐயோ எங்கே போச்சு? இதில் இல்லை போலையே. ஐயோ இது படிக்கிற ஸ்லைடு. நான் படிக்கிற ஸ்லைடு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணேன். படிக்கிற ஸ்லைடில் இல்லை, ஆக்சுவலாக வேறு ஸ்லைடில் இருக்கும். அது எந்த ஸ்லைடு எங்கே விட்டேன்னு தெரியலையே. இந்த இருக்கா. ஸோ பெரம்பூர் என்னென்ன டேட்டுன்னு பார்த்துக்கோ, ரைட்டா? ஸோ யாழ் சார் வந்து 4th அக்டோபர் வேளச்சேரி, 11th அக்டோபர் பெரம்பூர். அதுக்கப்புறம் ஷாவனி மேம் வந்து பாண்டிச்சேரி தான். ஆஷா மேம் கோயம்புத்தூர் வராங்க, கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம். ஓகே ரைட். அதுக்கப்புறம் ஜன்ஸ்ருதி மேம் சேலமில் இருப்பாங்க. தமிழன் சார் சென்னைக்கிட்ட. ஓகே. அடுத்து நான் வந்து மதுரையில். ஓகே. யார் யாரெல்லாம் மதுரைக்கு வரப்போகிறோம்? மதுரைக்கு வரவங்களும் ஒரு ஹாய் போடு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் மதுரை? தமிழன் சார் மட்டும் ஏன் வேதாந்து? நாங்கள்லாம் பெங்களூருக்கு போயிருந்தோம் சார். பெங்களூரில் ஆஃபீஸில் இருந்தாங்க. நாங்களாம் பெங்களூர் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப கலர் ட்ரெஸ்ஸில் போனேன் சார் ஆஃபீஸ்லேயே. அதனால அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோம். ரைட்டா? தேனி பட் மதுரை சென்டர். ஓகே. மதுரை. மதுரை யார் யாரெல்லாம் வர? திருச்சிக்கு இந்த தடவை யாரும் இல்லை. நீங்கள் வேணால் சென்டர் மாற்றி கோயம்புத்தூரில் எழுதுங்க. திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் ரொம்ப தூரம், கோயம்புத்தூரில் எழுதுங்க. எக்ஸைட்டடாக இருக்குது. சூப்பர். குட் குட் குட். ஓகே. தேனி பட் மதுரை. திருப்பூர். திருப்பூர் தஞ்சாவூர்லாம் உனக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போயிடுங்க. ரைட்டா? எங்கே இருக்கீங்களோ அங்கெல்லாம் போயிடுங்க. ரைட்டா? உனக்கு பக்கத்தில் இருக்க சென்டருக்கு. இப்போயும் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்குடா. எம்பி சாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன் நவ் ஆல்சோ. ஸோ யூ கேன் யூஸ் தட். ரைட்டா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிவிடு. சரியா? ரைட். ஆமாம், பெரம்பூரில் சென்டர் இருக்குது. உனக்கு அட்ரஸ் வந்து நீ எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கியோ அங்கே என்ன டேட்டில், என்ன டைமில், எந்த இடத்துல விஎல்சி இல்லாத, அதாவது நம்மளோட வேதாந்து சென்டர் இல்லாத டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு காலேஜோ ஸ்கூல்லையோ உனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், அங்கே போட்டிருப்பாங்க. நீ எல்லாருமே செலக்ட் பண்ணியிருப்பல, நீ செலக்ட் பண்ணது பக்கத்தில் தான் இருக்கும். ரைட்டா? ஒரு 10-15 இருந்துச்சா, இப்போ மாதிரி இருக்கா? மேபி அதான் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கனால டைமிங் சேஞ்ச் ஆகிருக்கும். உனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். யூ ஜஸ்ட் கீப் வித் யுவர் மெசேஜ். உன்னோட மெசேஜ் அட்மிட் கார்டில் பார்த்துட்டே இருக்கு. உனக்கு என்ன வருதோ, உனக்கு மெசேஜ் வந்திருக்க டைமை நீ பார்த்துக்கோ. உனக்கு அப்டேட் பண்ணுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க. இன்றைக்கி கால் பண்ணலன்னா நாளைக்கு கால் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உனக்கு சொல்லுவாங்க. சரியா? வென்யூ டு பி அனௌன்ஸ்டுன்னு வருதுன்னா அதான் சொல்கிறேன். சென்டர் இல்லாத ஊராக இருந்தால் உனக்கு வென்யூ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் இருக்கல, நாளைக்கு நாளானைக்கு இருக்கல, 2 days டைம் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கா, நாளைக்கு உனக்கு சொல்லிவிடுவாங்க. நோ நீட் டு வரி. அட்மிட் கார்டில் எக்ஸாமினேஷன் வென்யூ வரலையா, நீ ரிஜிஸ்டர் பண்ணோடனே உனக்கு வந்துடுமே லொக்கேஷன் எல்லாமே. நீ ரிஜிஸ்டர் பண்ண பேஜ்லேயே பாரு, அட்மிட் கார்டில் எக்ஸாமினேஷன் வென்யூ வரலைன்னா உனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. நோ நீட் டு வரி அபவுட் இட். அதான் திருப்பூரில் சென்டர் கிடையாது நம்மளுக்கு, கோயம்புத்தூரில் தானே சென்டர் இருக்குது. அதனால் திருப்பூரில் ஏதாவது ஒரு ஸ்கூல் டைப் இருக்கும், ஏதாவது இருக்கும், அதனால் அது வந்துடும். சரியா? நோ நீட் டு வரி அபவுட் இட். ரைட்டா? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நியராக சென்டர் இல்லையா, நீ சென்னையில் எழுதலாம், இல்லை பாண்டிச்சேரி போகலாம். ரைட்டா? ஓகே. நம்ம படிக்க ஆரம்பிப்போமா? அன்புமணி படிப்போம்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? படிச்சிடலாமா? ரைட். இங்கே சொல்லி பார்க்கலாம். மெர்க்குரி என்ன ஸ்டேட்டில் இருக்கும், அதுக்கு பதில் சொல்லுங்கள். எஸ், நம்ம போகலாம். மெர்க்குரி என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? மெர்க்குரி என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? மெர்க்குரி என்ன நிலைமையில் இருக்கும்? சாலிடா, லிக்விடா, கேஸா? என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? எஸ், இட் இஸ் லிக்விட். மெர்க்குரி இஸ் த ஒன்லி லிக்விட் மெட்டல். ரைட்டாக? நீ எழுதுகிறப்ப லிக்விட் எழுதணும். ஆனால் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலையே, 2 ஆக்சிஜன் இருக்கே, அப்போ இங்கே 2 போடணும். அப்போ மெர்க்குரியும் 2 ஆகிடுச்சு. அப்போ மெர்க்குரி என்ன பண்ணுங்க, முன்னாடி 2 போட்டு. ஓகேவா? ரைட். ஸோ 2HGOS, 2HGlO2 ஹீட். இங்கே ஒரு ஹீட்டுங்கிற வார்த்தை நீ போடணும். ரைட்டாக? ஹீட்டுங்கிற வார்த்தை போடணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. A molecule is dissociated by absorption of heat
otherwise called as thermolysis, right? Thermolysis அப்படின்னு சொல்லுவாங்க. And one more thing, நீ ஆல்ரெடி இது படிச்சிருக்கியா? Do you know what is endothermic reaction, right? Endothermic exothermic reaction படிச்சிருக்கியா? Endothermicனா என்ன, exothermicனா என்ன படிச்சிருக்கியா? Endothermic and exothermic இது படிச்சிருக்கியா? endothermic exothermic படிச்சிருக்கியா? ஆமாம், போடலன்னா மார்க் குறைப்பாங்க. இந்த லெசனே கெமிக்கல் ரியாக்ஷன் லெசன்னா எஸ் ஷாகிஷ்ணு சொன்ன மாதிரி இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், ரைட்டா? ஷாகிஷ்ணு சொன்ன மாதிரி இந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். உனக்கு தெரியும். எஸ், வெரி குட் வெரி குட், ரைட்டா? ஸோ எண்டோதெர்மிக் அப்படின்னா நான் எண்டோதெர்மிக் எனக்கு நான் வந்து ஒன்றை மாதிரி இருக்கப்பையும் சரியா அப்புறம் கொஞ்சம் நாளில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. நான் ஒன்று ஞாபகம் வச்சுக்குவேன், எக்ஸோதெர்மிக் தான் நான் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன். எக்ஸோதெர்மிக்கில் EX stands for exit. EX stands for exit. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்? exit அப்படின்னா ஹீட் ரிலீஸ், ஹீட் வெளியே போகுது, வெளியே போகிறாங்க. யார் வெளியே போகிறா? ஹீட் ரிலீஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? அப்சார்ப். என்ன அப்சார்பு? அப்சார்ப் ஆஃப் ஹீட். ஹீட் அப்சார்ப் பண்ண போகுது, ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு அப்சார்ப் ஹீட். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே. எக்ஸிட்டு எண்டோதெர்மிக், எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே உனக்கு வந்து எக்ஸாமில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்குறேன்ற பேரில் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு. உன் புக்கில் எண்டோதெர்மிக்னு ஹெட்டிங்கில் கிடையாது, இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு லைனில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ அதர்வைஸ் கால்ட் அஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எழுத சொன்னால் நீ இதை எழுதி என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனை எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கலாம். இட் இஸ் அ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ரைட். அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் டிகம்போசிஷன். எலக்ட்ரோலைட்டிக் டிகம்போசிஷன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், we are going to pass a current. கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ண போகிறோம். In some of the decomposition reaction, electrical energy is used to bring about the reaction, right? Electrical energy நம்ம யூஸ் பண்ண போகிறோம். For example, decomposition of sodium chloride. Sodium chloride என்னதுப்பா? What is that sodium chloride? Sodium chloride நம்ம வீட்டில் இருக்கா? ரைட்டா? சோடியம் குளோரைட் நம்ம வீட்டில் இருக்கா? எஸ். நம்ம வீட்டில் சால்ட் உப்பு போட்டு சாப்பிட்றோம்ல, எஸ், தட் இஸ் சோடியம் குளோரைட், NaCl, ரைட்டா? NaCl. NaCl எப்படிப்பா இருக்கு? NaCl உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு? லிக்விடாக இருக்கா சாலிடாக இருக்கா? NaCl சாலிடாக இருக்குது. அப்போது NaCl சாலிடாக இருக்குன்னா அது சோடியமையும் குளோரினையும் உங்களால் பிரிக்க முடியுமா? கேன் யூ டூ இட்? கேன் யூ டூ இட்? உன்னால் பிரிக்க முடியுமா? உன்னால் பிரிக்க முடியுமா? சாலிடையும் லிக்விட், அதாவது சோடியமையும் குளோரினையும் உன்னால் உங்கள் வீட்டில் நீ கையில் பிரிச்சிட முடியுமா? சோடியமையும் குளோரைடையும்? நோ, வி கேனாட் டூ இட். அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷனை எப்படி மாற்றுறதப்போ? ஒன்றுமே கிடையாது. வாட்டர் இஸ் அ லிக்விட், அதாவது சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேர்ந்துருச்சு. அந்த சொல்யூட்டு சால்வெண்ட்டும் சொல்யூட். சால்வெண்ட்னா என்ன, சொல்யூட்னா என்ன தெரியும்லப்பா உனக்கு? solvent plus solute gives solution. அப்போ அது யாரோ டவுட் கேட்டிங்கல்ல, ஐ திங்க் வர்ஷினி நினைக்கிறேன், ரைட்டா? சொல்யூஷன், சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட்டு என்னது நம்மளுக்கு? சொல்யூஷன். இன்கேஸ் இந்த சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்டு, ரைட்டா? இந்த சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்டு by water as a solvent, then it is called as aqueous solution, ரைட்டா? நம்மளோட சொல்யூஷனில் வாட்டர் இருந்துச்சுன்னா, வாட்டர் மூலமாக எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு எப்பயுமே அக்வஸ் சொல்யூஷன், ரைட்டா? அந்த சொல்யூஷனுக்கு எப்பயுமே எனக்கு பேர் என்னது? அக்வஸ் சொல்யூஷன். வாட்டருக்கு பதிலாக வேறு யாராவது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தேன் அப்படின்னா நம்மளோட ஆர்கானிக் நம்ம தனியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? உனக்கு பெட்ரோல் டீசல்லாம் இருக்குல்ல, பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க ஒரு சில கரை பார்த்துருக்கியா? ஒரு சில கரை ஆயில் கிரீஸ் கரெலாம் இருக்குல்ல, கிரீஸ் கரெலாம் என்ன பண்ணாது? தண்ணியை போட்டு தண்ணி எடுத்து உடைச்சா போகுமா? போகாது. ஏன்னா என்ன பண்ணுது? தண்ணியால் அதோட ரியாக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண முடியலை. வேற பெட்ரோல் கிரீஸ் எல்லாம் போட்டால் பெயிண்ட் நம்மளோட கையில் ஒட்டிக்கிச்சு,
பெயிண்ட் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறோம் நம்ம வார்னிஷ் அல்லது தின்னர்லாம் நம்ம சொல்கிறோம்ல, தின்னரை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ திங். வெரி குட், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அப்போ என்ன அர்த்தம், சால்வெண்ட் வாட்டராக இருந்துச்சுன்னா அது அக்வஸ் சொல்யூஷன். ரைட்டா, சால்வெண்ட் வாட்டர் அக்வஸ் சொல்யூஷன், வாட்டர் இல்லாத சால்வெண்ட் எல்லாம் நான் அக்வஸ் சொல்யூஷன். சரியா? குட். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே எலக்ட்ரோலைசிஸ் நம்ம பண்ண போகிறோம், கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். எப்படி கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம், உங்கள் வீட்டில் சால்ட்டு ஒரு பாக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சால்ட் பாக்ஸில் இருக்குது, நீ ஒரு 5 வோல்ட் பேட்டரி இல்லை 10 வோல்ட் பேட்டரி எடுத்து அந்த சால்ட்டுக்குள்ளே சொருகி வச்சுட்டு அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னா எல்லா சால்ட் என்னது சோடியமும் குளோரினும் பிரிஞ்சு வந்துடுமா? நம்ம வீட்டில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த பாக்ஸில் 2 வயரை சொருகி பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டே வச்சுக்கலாம், நம்ம ஹை கரண்ட்டே பாஸ் பண்ணுறோம். சாலிட் ஃபேஸில் ஹை கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப சோடியம் குளோரினும் பிரியவே பிரியாது. அப்போ எப்போ பிரியும், when it will separate, when it is in aqueous solution. aqueous solutionல இருக்கப்போ என்ன பண்ண போகுது, அது பிரிய போகுது. அப்போ என்ன பண்ண போகிறேன், தண்ணியில் கரைக்க போகிறேன். வெரி குட், வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். அதுதான் எங்கள் aqueous. aqueous சொல்யூஷனாக மாறுறதுக்கு அப்புறம் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணிங்கன்னா Na தனியாக Cl2 தனியாக வந்துடும். Na பாரு, நீ Na2 எழுதக்கூடாது, 2Na ஒரு Na வந்து இருக்கும். ரைட்டா, Na தான் வரும், குளோரின் Cl2 இருக்கும், அது கேஸில் இருக்குது. ரைட்டா, சாலிட் ஃபேஸில் இருக்கவங்களாம் சிங்கிளாக இருப்பாங்க. நீ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தியா, மெர்க்குரியும் பார்த்தியா, நான் என்ன எழுதிருக்கேன், சாலிட் லிக்விட்லாம் தனியாக இருக்கும். ஆனால் கேஸியஸ் மாலிகுல் இப்படி தனியாக இருக்காது, அது 2 ஜோடியாக தான் அதில் இருக்க முடியும். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோலைசிஸ். ரைட்டா, எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷனுக்கு பேர் என்னது, எலக்ட்ரோலைசிஸ். சரியா? ரைட், குட் குட் குட், வெரி குட். அடுத்த எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் இதை நான் பார்த்தேன். அப்போ ஓ மை காட், திருப்பி வந்துச்சா? ரைட், ஃபோட்டோ. ஃபோட்டோன்னா என்னதுப்பா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபோட்டோ, மீன்ஸ் லைட். ரைட்டா, லைட்டை பாஸ் பண்ணுறது மூலமாக நீ பார்த்துருக்கா ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருக்கா, ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆகும், வெயிலே போட்டிருந்தோம் அப்படின்னா வெளுத்து போயிடுமா, கலர் மங்கி போயிடுமா. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், இதுதான். ரைட்டா, வெயில் அடிக்கிறப்ப லைட் பட்டு 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 கலர் மங்கி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, சில்வர் புரோமைடு AgBr. சில்வர் புரோமைடு AgBrனா என்னது, சில்வர் புரோமைடு என்ன அப்படின்னா, நம்ம வெளிச்சத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா, சன்லைட்டில் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய புரோமின் எல்லாம் என்ன பண்ணுமா, அஸ் கேஸாக வெளியே போயிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது பாரு, ஒரு கருப்பு கலரில் ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்க போகுது. ரைட்டா, ரைட், கருப்பு கலரில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்க போகுது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் புரோமைட் எக்ஸ்போஸ்டு டு லைட்டு. இதுக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது பாரு, ஃபோட்டோலிசிஸ் அப்படின்னு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்னது, ஃபோட்டோலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் பாரு, AgBr சாலிடாக இருக்குது, Ag சாலிடு, Br2 மட்டும் கேஸ். இங்கே Br2 கண்ணுக்கு தெரியுதா, இங்கே Br2 என்னவாயிடுச்சு, புரோமின் கேஸு. இங்கே Br2 என்ன ஆயிடுச்சு, இதோட Br2 கேஸாக வெளியே போயிடுச்சு. கேஸாக வெளியே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஆரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா இட் எவாப்ரேட்டட், வெளியே போயிடுச்சு, கலர் ஃபேட் ஆகிடும். வெரி குட், எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் குட் குட். சரியா? ரைட். ஸோ அப் டு திஸ் வி வில் எண்ட் டுடே. ரைட்டா, இன்றைக்கி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம இதை அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணலாம். எனி டவுட்? ரைட்டா, எனி டவுட்? எஸ், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், சாலிட் லிக்விட் கேஸ் மென்ஷன் பண்ணணும். நீ இப்போ இருந்தே பழகிட்டேன்னா 11th 12th வரப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். நீ இப்போ இருந்தே சாலிட் லிக்விட் கேஸ் மென்ஷன் பண்ணி பழகலைன்னா கஷ்டம். நீ மென்ஷன் பண்ணி பழகிட்டேன்னா எது என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு உனக்கு இப்போயே தெரிஞ்சிடும். இப்போயே உனக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன்னா அந்த ஈக்குவேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு இப்போயே தெரிஞ்சிடும். ரைட்டா? ஓகேவா? ரைட், சூப்பர், குட். ஸோ MVSATக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடாதவங்க பண்ணிடு. அதை விட முக்கியமானது நம்மளோட டீம் மின்னல் டார்கெட் 500 இன்னைக்கு நைட்டோட விஜயதசமி ஆஃபர் முடிய போகுது. ஆனால் நாளைக்கு காலையில் நீ எந்திரிச்சு பார்க்குறப்ப 1999 இருந்தது, போயிட்டு 2499 வந்துடும். ஸோ எப்படியாவது அதை என்ன பண்ண, மிஸ் பண்ணிடாமல் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வாங்கிடு. ரைட்டா? சரியா? ஓகே, டாட்டா, பபாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? இதோட லிங்க்கு, MVSATோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரைட்டா? டாடா.